ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே வேத தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் தியானிக்கலாம். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றதான வசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யூதேயா தேசத்திலே மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் இரவு நேரங்களிலே மந்தையை பாதுகாத்து கொண்டு இருக்கும் பொழுது சடுதியாக வானத்தில் ஒரு ஒளி பிரகாசித்தது. அப்பொழுது தேவதூதன் அந்த இடத்துல வந்து அந்த மேய்ப்பர்களை பார்த்து பேசும் பொழுது அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு விதமான பயம் அந்த இரவு நேரத்திலே அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த மந்தையை மேய்க்கிறதான மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை எந்த ஒரு விலங்கோ எந்த ஒரு மிருகமோ அல்லது எந்த ஒரு மனிதர்களோ அதை சேதப்படுத்தி விடுவார்கள் என்று இரவு முழுவதும் அவர்கள் விழித்து கொண்டு மிகவும் எச்சரிக்கையாய் இருப்பார்கள். அந்த இரவு நேரத்திலே சடுதியாக வானத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றி தேவதூதர் அவர்களோடு பேசும்பொழுது அவர்கள் சற்று பயந்திருக்கலாம். எனவே அவர்களை பார்த்து தேவதூதர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த மேய்ப்பர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்கிறதான செய்தியை கேள்விப்படுவதை காட்டிலும் மிகுந்த துக்கத்தையும் வேதனையையும் பயப்படுகிற காரியங்களைத்தான் நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொல்லுகிறார், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்றைக்கு ஜனங்களிடத்தில் காணாமல் போன ஒரு காரியம் உண்டானால் அது சந்தோஷம். அந்த தொலைந்து போன மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இந்த தேவதூதன் அந்த மேய்ப்பர்களிடத்திலே சொல்லுகிறார். பாருங்க, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகுந்த நற்செய்தியாக, சந்தோஷமாக, தைரியத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது என்பதை தான் தேவதூதர் இந்த இடத்திலே மேய்ப்பரிடத்திலே சொல்லுகிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் அந்த நாள் தொடங்கி அந்த நேரம் தொடங்கி இன்றைக்கு என்ன நடக்குமோ, எப்படிப்பட்ட பயங்கரமான செய்திகள் நம்முடைய காதிலே வருமோ, நம்முடைய எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனைகளிலே எப்படிப்பட்ட சோதனை நமக்கு நேரிடுமோ, நாம் இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று சொல்லி பயத்தோட அநேகர் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். குடும்ப உறவுகளிலே சிக்கல், வேலை பார்க்கிற இடங்களிலே பலவிதமான போராட்டங்கள், கடனாலே கடன் வாங்கின கடன் கொடுத்தவர்கள் படுத்துகிறதான உபத்திரவமான காரியங்கள், சரீரத்திலே காணப்படுகிற வியாதி நிமித்தமாக வருகிற போராட்டங்கள், மருத்துவரிடத்திலே சென்று பரிசோதனை செய்யும் பொழுது டாக்டர் என்ன சொல்லுவாரோ என்கிறதான பயங்கள், தேசத்திலே ஏற்படுகிற இயற்கை பேரிடர்கள், ஆட்சியிலே காணப்படுகிற நிலைமைகள், இப்படியாக உலகம் முழுவதிலும் பயப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பயத்திலிருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் என்கிறதான இந்த செய்தியை தேவதூதன் அந்த மேய்ப்பரிடத்தில் அறிவிக்கிறார். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பயங்களோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இதற்கு ஒரு விடுதலை இல்லையா? இதிலிருந்து நான் வெளியிலே வர முடியாதா? எனக்கு ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில நடக்காதா என்று சொல்லி நீங்கள் மன போராட்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கி அவர்களோடு கூட ஒரு நல்ல உறவிலே இருந்தார். பாருங்கள், மனிதனுடைய பாவத்து நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவனுடைய உறவை இழந்து போனார்கள். சாத்தானானவன் வைத்த சூழ்ச்சியிலே ஆதாம் ஏவாள் அந்த தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனார்கள். இப்படிப்பட்ட மனித சமுதாயம் பாவம் செய்து சீர்கெட்டதாய் போன பொழுது, மக்களுடைய பாவங்கள் மிகுதியாய் இருக்கிற பொழுது, இந்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரியாக, இந்த பாவத்திற்கெல்லாம் பலியாகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வந்தார். இது 2ஆம் அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் பிறப்பிலேயே அவர் இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சகர் என்று சொன்னால் மீட்டெடுக்கிறவர், இரட்சகர் என்று சொன்னால் விடுவிக்கிறவர், இரட்சகர் என்று சொன்னால் தப்புவிக்கிறவர். உங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எந்த அளவுக்காய் புரியும் என்பது எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலும், வியாதியினாலும், பிசாசின் பிடியினாலும், வறுமையினாலும், பலவீன சுகவீனங்களினாலும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், சிறைப்பட்டு இருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். இதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை யாரிடத்தில் கிடைக்கும், எங்கு கிடைக்கும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று மன துக்கத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடந்து வருகிறவர்களாய் இருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் மாறும், இல்லாமைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைய ஒரு வழி உண்டு. அது என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பூமியிலே இரட்சகராக பிறந்திருக்கிறார். ஒரு குழந்தை ஒரு வீட்டிலே பிறக்குமானால் அந்த குடும்பத்தாருக்கு மாத்திரம்தான் சந்தோஷம், அல்லது அவர்களுடைய உறவினர்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஒருவேளை அதற்கும் மிஞ்சி அந்த தெருவில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்திலே பெத்லகேமிலே அவர் குழந்தையாக 2000 வருடங்களுக்கு முன்பாக இரட்சகராக இந்த பூமியிலே பிறந்த பொழுது எல்லா மனிதர்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி தேவதூதர் சொல்லுகிறார். பாருங்கள், உலகத்தில் இருக்கிற 780 கோடி மக்களுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் வர வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அது கிடைக்கும். மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று பார்ப்போமே ஆனால், அவருடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாய் காணப்படுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. எத்தனையோ காரியங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்து பின்பாக அதற்காக மனம் வருந்தியும் அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி அநேக உபாய தந்திரங்களை நாடுகிறார்கள். செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் நாம் செய்ததான இந்த பாவங்களுக்கு பாவம் இல்லாத ஒரு மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் விடுதலை உண்டு. பாருங்கள், மத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனத்திற்கும் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள், அலைந்து கொண்டிருக்கிறார்கள், தேடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விடுதலையை ஆண்டவராகிய இயேசுவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போமேயானால், அவர் பாவம் இல்லாதவர், பாவத்தை ஜெயித்தவர். பாவத்தினால் வந்த சாபங்களை, பாவத்தினால் வந்த அடிமைத்தனங்களை, பாவத்தினால் வந்ததான எல்லா வேதனைகளை மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் இருந்து விடுதலை கொடுத்தார் என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பாருங்கள், கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்க விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சாபமானது வழி வழியாய், சந்ததி சந்ததியாய் அவர்களை பின்தொடர்கிறதாய் இருக்கிறது. பல வியாதிகள் அப்படியாக அவர்களை பின்தொடர்ந்து சந்ததி சந்ததியாய் வருகிறதா இருக்கிறது. சமாதான கேடு, குடும்பத்திலே
சிறு வயது மரணங்கள், குடும்பத்திலே அதாவது அவர்கள் எடுக்கிற முயற்சிகளே ஒரு ஜெயம் இல்லாத, அவர்கள் எடுக்கிற முயற்சிகளே ஒரு ஆசீர்வாதம் இல்லாத, எதை செய்தாலும் அவர்களுக்கு நஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்கக்கூடியதாக காணப்படும். இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சந்ததி சந்ததியாய் பரம்பரையாய் வருகிற எல்லா சாபங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், சிலுவையிலே அதை உடைத்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக இந்த சாபம் முறிக்கப்படுகிறது. அதற்காக மனிதனாக பூமியிலே வந்தார். பாருங்கள், பாவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவராக மீட்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருக்கு நான் சொல்லும் பொழுது, நாங்கள் ஒரு பாவமே செய்யவில்லை, நான் பிறந்ததிலிருந்து பாவமே செய்யாமல் இருந்தேன், அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பாவம்னா என்னன்னே அவங்க உணராதபடி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மனிதனாய் பிறப்பதே பாவம் என்று சொல்லுகிறது. ஜென்ம பாவம், கரும பாவம், தெரிந்து செய்கிற பாவம், தெரியாமல் செய்கிற பாவம், அநேக பாவங்கள் இருக்கிறது. வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்போமையானால், லூக்காவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17லிருந்து 26 வரைக்கும் நீங்க பார்ப்பீர்களானால், அதில் ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அங்க கூடி வந்திருக்கிறவர்களிடத்திலே அவர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு திமிர்வாதம் உள்ள ஒரு மனிதனை 4 நபர்கள் இயேசுவிடத்துல கொண்டு வந்தால் விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு நம்பி கொண்டு வராங்க. கூட்டம் மிகுதியா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ அவருடைய அருகில கொண்டு போக முடியல. அப்போ அந்த வீட்டினுடைய மேல் தட்டு ஓடை பிரித்து இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துக்கு நேராக அந்த திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்ததே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குணமாக்குகிறார். இதில் பார்க்கிறோம், திமிர்வாதம் என்று சொன்னால் அவர்களுடைய சரீரத்தில் எவ்வளவும் அவர்களால் கை அசைக்கவோ கால் அசைக்கவோ எழும்பி நடக்கவோ அவருடைய வேலையை அவர்கள் செய்து கொள்ளவோ முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த இடத்துல அவரிடத்துல கொண்டு வரும்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்கள், ஒரு மனிதனுடைய பாவமானது அவருடைய சரீரத்திலே பலவித வியாதிகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாவத்தினால் வருகிற வியாதிக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால்தான் சுகம் கிடைக்குமே அன்றி, எத்தனை மருத்துவர்களிடத்திலே எத்தனை பெரிய பெரிய நாடுகளுக்கு சென்று அந்த வியாதிக்கு மருந்துகளை எடுக்க முயற்சி பண்ணினாலும் விடுதலை கிடைக்காது. ஏன் என்று சொன்னால், பாவத்தினால் வந்த வியாதியை பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட மனதாகும் போது நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த திமிர்வாதக்காரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட போது அவன் சுகமடைகிறவனாய் இருக்கிறான், அவன் எழும்பி நடக்கிறவனாய் இருக்கிறான். இந்த நாட்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையில அறிந்து செய்த பாவங்கள், அறியாத செய்த பாவங்கள் என்னெல்லாம் நம்முடைய மனசுல தோன்றுகிறதோ அதையெல்லாம் ஆண்டவரிடத்துல ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து, அதை நான் விட்டுறேன், அதை தெரியாம செய்த, என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கும் போது அதிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, நாம் ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொல்லி, நாம் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நாம் அதை மனிதர்களுக்கு வேண்டுமானால்
மறைத்து விட முடியும். ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின பரலோகத்திலிருந்து மனிதனாய் பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கண்களுக்கு முன்பாக அந்த பாவங்களை நாம் மறைக்க முடியாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனுடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்து மனதார அதற்காக நாம் மனம் வருந்தும் போது அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். நம் பாவம் மன்னிக்கப்படும் போது மனதிலையும் சந்தோஷம், சரீரத்திலையும் நல்ல சுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமேயானால், லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11 வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால், 18 வருடம் ஒரு மனுஷியை, ஒரு பெண்ணை, அதாவது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவர்களை எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக வைத்திருந்தது என்று சொல்லி நாம் இந்த லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில 18 வருஷமாக அவளால் கொஞ்சம் கூட நிமிர முடியாது. அவர் எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் தன் கூனியாகவே அந்த ஊர்களுக்குள்ளே அவளுடைய கடமைகளை, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேலைகளை, அவருடைய எல்லாவற்றையும் அவள் அப்படி செய்ய வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், அவள் ஆலயத்திலே ஒரு நாள் வருகிறாள். எத்தனையோ நாட்கள் அவள் ஆலயத்திற்கு வந்ததுண்டு. ஆனால் ஒரு நாள் அந்த ஆலயத்திற்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவளை பார்த்து அவளுடைய அந்த கூனியாகி அந்த முதுகின் மேலே கை வைத்து இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை அவர் கடிந்து கொண்ட பொழுது அவருடைய பலவீனம் அவளை விட்டு நீங்கினது. அவள் நிமிர்ந்து எல்லாரை போலவும் அவள் தன்னுடைய வேலைகளை செய்தாள், சந்தோஷப்பட்டாள், களி கூர்ந்தாள். ஆண்டவருடைய அந்த சுகமாக்குற விடுதலை அவளுடைய சரீரத்திலே வந்தபோது அவள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள் என்று சொல்லி பாருங்கள். இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை நிமிரக்கூடாதபடி அப்படியாக கூனியாய் வைத்திருந்தது. இன்றைக்கு அநேகருடைய சரீரங்களிலே சற்றாகிலும் குணமாகாத அநேக வியாதிகள், அவர்கள் சந்தோஷப்பட முடியாதபடி, எழும்ப முடியாதபடி, செயல்பட முடியாதபடி, அவர்கள் வாழ்க்கையில் அவருடைய கடமைகளை செய்ய முடியாதபடி அடிக்கடி பலவீனப்படுத்துகிற ஆவியினால அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு ஒரு விடுதலை இல்லையா என்று சொல்லி இரவும் பகலும் வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. இந்த வியாதியில நான் மரித்து விடுவனோ என்று சொல்லி பயத்தில் இருக்கிற அநேகர் உண்டு. உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருக்கிற அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை அவர் அதற்ற அவருக்கு சர்வ வல்லமை உண்டு. அவரை நோக்கி நீங்க பார்க்கும்பொழுது, அவரிடத்துல நீங்க வரும்பொழுது அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், உங்களுக்கு சுகம் உண்டாகும். அதே நீங்க பார்ப்பீர்களே ஆனால் மத்தேயுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32, 33 பார்த்தீங்கன்னா ஊமையான ஆவி. லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38, 39 பார்க்கும்போது ஜுரம், இப்படிப்பட்ட பல வியாதிகள் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது அவருடைய வியாதிகள் நீங்கும்படியாக ஆண்டவர் அற்புத சுகத்தை தந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாதமும் டாக்டர் இடத்துல போகும்பொழுது இந்த மாதம் டாக்டர் என்ன சொல்லுவாரோ, எனக்கு எது அதிகமா இருக்கிறது, என் சரீரத்தில் எது பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் சரீரம் நலன் எந்தளவா இருக்கிறது என்று சொல்லி பயத்தோடு மருத்துவருடைய வார்த்தைக்காக, ரிப்போர்ட்டுக்காக காத்து கொண்டு நீங்க இருக்கலாம். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த வியாதி உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து உங்களுக்கு விடுதலை, வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 - 20 வசனங்களை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல அழகான குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் கல்லறையிலே அவருடைய வாழ்க்கையை கழிக்கிறவனாய் இருக்கிறான். தன்னுடைய சரீரத்தை கல்லுகளினால எடுத்துக்கொண்டு கீறி கொள்ளுகிறவனாக, தன்னை காயப்படுத்தி பிசாசுனுடைய பிடியில் அவன் இருந்தபடியினால் அவன் என்ன செய்கிறான் என்று அவருக்கு தெரியாதபடிக்கு அனுதினமும் அவன் அந்த பிசாசுனுடைய போராட்டத்துக்குள்ளே இருந்தான். குடும்பத்தில் இருக்க வேண்டியவன், வீட்டில் இருக்க வேண்டியவன், தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டியவன் கல்லறையிலே வாழ்கிறான். அவன் கல்லறையில் இருக்கிற மனிதன் எப்படி இருப்பான்? இரவும் பகலும் அந்த இடத்திலேயே அவன் தங்கி இருக்கிறான். பிசாசுகளோடு அவன் அந்த பகுதிகளிலே வாழும்போது அவனை பெற்ற அவருடைய தகப்பனார், தாயார் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். இது பல நாட்கள் அப்படியாய் இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியாய் வரும்பொழுது அந்த பிசாசை அவர் அதட்டுகிறார். அப்பொழுது அவனை விட்டு, அந்த கல்லறையில இருந்த அந்த மனிதனுடைய சரீரத்துக்குள் இருந்த அந்த பிசாசு அவனை விட்டு ஓடும் பொழுது அவன் விடுதலை பெறுகிறான், அவன் சந்தோஷப்படுகிறான். இன்றைக்கும் அநேகருடைய சரீரங்களிலே பலவிதமான பிசாசு உட்புகுந்ததுனால
தாங்கள் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம், எங்கு இருக்கிறோம் என்று தெரியாதபடிக்கு அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றி, அவருடைய ஆசீர்வாதங்களை மாற்றி, அவருடைய அடையாளமே தெரியாதபடி அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் அடிமைத்தனத்தில் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவராய் நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்டவங்க யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிசாசின் கட்டுகள் அகன்று போகும். அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு பெற வேண்டுமானால், பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால மாத்திரம், அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினால் மாத்திரம் நமக்கு விடுதலை உண்டு. அதை நாம் நம்ப வேண்டும். 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக மனிதனாய் வந்து மரித்தவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களுக்கு ஒரு விடுதலையை தரக்கூடிய வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. நான் பாவியாய் இருக்கிறேன், என் மனதில் சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் எதை செய்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி வாழ்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பாவமானது வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விடுதலையோடு வர முடியும். அவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். என்னுடைய குடும்பத்துக்கு பில்லி சூனியம் வைத்துட்டாங்க, செய்வன வச்சுட்டாங்க, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என் எதிராளியாகிய என்னுடைய மற்றவர்கள் இப்படி செய்ததுனால எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாக்க ஆண்டவரால முடியும். அந்த சாபங்கள், அந்த பாவங்கள், அந்த வியாதிகள், அந்த பில்லி சூனியங்கள், அந்த செய்வனைகள், நீ தீராத எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும். இருளான உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற முடியும். அநேகருக்கு முன்பாக உங்கள் தலைகளை கத்த நிமிர்ந்து நடக்க பண்ண முடியும். நீங்கள் எந்த இடத்துல குனிந்தீர்களோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டீர்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒன்று மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எதற்கு என்று சொல்லி பார்ப்போமேயானால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி இந்த இடத்திலே வேத வசனம் சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும், நீங்கள் விடுவிக்கப்பட முடியும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நீங்கள் சமாதான, சந்தோஷம், சுகம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாக வந்தார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க விருப்பமாக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட விடுதலை, அப்படிப்பட்ட சமாதானம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க உள்ளத்துல அவரை நீங்க ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இந்த வேத வசனம் சொல்லுகிறதுபடி லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்க. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, தேசத்துல எது நடந்தாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் தர நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. வழியாய் வந்ததான எல்லா சாபங்களிலிருந்தும் அவருக்கு விடுதலை தரும்படி செபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும்படி செபிக்கிறேன். ஆவியான தேவன் அவர்களை இப்பொழுதே சுத்திகரித்து உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படி செபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தாரும், பயத்தை எடுத்து போடும். நீர் அவர்கள் தைரியத்தை கொடுங்க. இப்படி செய்கிறதற்காய் நன்றி.
தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.